ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் கோலா எலக்ட்ரிக் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. 2021 அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் மட்டும் தயாரிக்காம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான பேட்டரி பேக்ஸ், மோட்டார்ஸ் அண்ட் வெஹிக்கிள் ஃப்ரேம்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. அவங்க ஓலா கிகா ஃபேக்டரி அண்ட் ஃபியூச்சர் ஃபேக்டரியில. இது மட்டும் இல்லாம இந்த பேட்டரிக்கு தேவையான செல்லும் வந்து இந்த கம்பெனி R&D பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தேவையான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ மணியை அதுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் இன்கமா 456 கோடி, லாஸா வந்து பாத்தீங்கன்னா 784 கோடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 2023 இதோட டோட்டல் இன்கம் வந்து 2782 கோடியா இருந்திருக்கு. லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1472 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. 2024 இவங்க டோட்டல் இன்கம் வந்து 5243 கோடியா வந்து இருந்திருக்கு. லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 1584 கோடியா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டாப் லைனான ரெவன்யூ வந்து இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்ததுனால இவங்க லாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் நெகட்டிவா வந்திருக்கு. ஏன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனினால. இந்த கம்பெனியோட டோட்டல் போரிங்ஸ் வந்து 2389 கோடியா இருக்கு. நெட்வொர்த் 2019 கோடியா வந்து இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 10.43 பைசாவா இருந்தது. ₹5.54 வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், ஏஷியர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ அண்ட் ஹீரோ மோட்டார் காப் வந்து இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்டட் பியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவில வந்து என்டர் ஆயிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஓலா கிட்ட இருக்கிறது, ஒக்கினாவா கிட்ட இருந்த மார்க்கெட் ஷேரை வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் காப், ஏத்தர் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மார்க்கெட் ஷேரை வந்து ஓலா கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க பியர்ஸுக்கு இந்த எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் மட்டும் பிசினஸ் இல்லை, ஐசி இன்ஜின், சிஎன்ஜி பிசினஸ்லயும் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 to 6 ஆகஸ்ட் 2024. இஷ்யூ பிரைஸ் ₹72 ₹76 ஒரு ஷேர் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ₹7 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 5500 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 645 கோடியா இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 6145 கோடியா வந்து இருக்கு. லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 195 ஷேர், ₹14,820 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 7 ஆகஸ்ட் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 8 ஆகஸ்ட் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 8 ஆகஸ்ட் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 9 ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஓவர் வியூ, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்தியா டூ வீலர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் டூ வீலர் மார்க்கெட்டா வந்து இருக்கு. ஸோ இதுல இவி சேல்ஸ், அதாவது எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் மட்டுமே 41 to 56% வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பினான்சியல் 2028 இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால இந்த டிவிஎஸ், ஓலா, ஏத்தர், ஹீரோ, பஜாஜ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெவன்யூ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் பிளஸ் ஓஇஎம் மேனுஃபேக்சரா இருக்கிறதுல பினான்சியல் 2023. இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 6% வந்து இருந்தது. 35% பினான்சியல் 2024 வந்து உயர்ந்திருக்கு. அது 47% வந்து பாத்தீங்கன்னா Q1 பினான்சியல் 2025 வந்து இருக்கு. ஸோ இவங்க ரெடி பண்ற இந்த ஓலா ஃபியூச்சர் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபேக்டரியா இந்தியால இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. இந்த கம்பெனி டீலர்ஸ் மூலமா இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து விற்கல, டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 870 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் 431 சர்வீஸ் சென்டரும் இருக்கிறவருக்கு வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கடந்த 2 பினான்சியல் இயர்ல இவங்க ரெவன்யூ வந்து 13.4 டைம்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 3 வருஷத்துல இவங்க நம்பர் ஆஃப் யூனிட் சேல்ஸ், அதாவது ஸ்கூட்டர் விற்கிற சேல்ஸும் மார்க்கெட் ஷேரும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெகட்டிவ்ஸா நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருக்கு. இவங்களோட
சப்சிடரிஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியும் வந்து கிடையாது. கம்பெனி கிட்ட நிறைய கடன் இருக்கு. ஐபிஓல இருந்து ஒரு 800 கோடி எடுத்து கடனை வந்து குறைக்கிறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த கம்பெனிக்கு ஒரு 1500 அளவுக்கு கடன் இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ இப்ப 2.01 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 36% வந்து குறைய போகுது. 56% ஹோல்டிங் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ல வந்து இருக்கு. எனி நெகட்டிவ் நியூஸஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ல கிடைச்சுன்னா ஸோ ஷேர் பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா கீழே விடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ஷேர் கணிசமா உயர்ந்து இருந்தாலும் நம்பர் ஆஃப் யூனிட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து குறைஞ்சிருக்கு ஏப்ரல் 2024ல இருந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஆனா இதே காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸோட மார்க்கெட் ஷேர் உயர்ந்திருக்கு. நம்பர் ஆஃப் யூனிட் சேல்ஸும் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஆர்டரை புக் பண்ணி கேன்சல் பண்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா 7.69% ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2023ல வந்து இருந்தது. 9.14% ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2024ல வந்து உயர்ந்திருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் 13 இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 17.11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி இன்வெஸ்டரா இந்த டைபர் குளோபல் மேட்ரிக்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் வந்து 2x 5x ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போறாங்க இந்த ஐபிஓனால. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ஓனரான பாவேஷ் வர்கால் வந்து இந்த ஐபிஓ வெளிவரதுனால 10,000 கோடி அளவுக்கு வந்து இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து இருக்கு இந்த ஐபிஓ வர்றதுனால. சில இன்வெஸ்டர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ஆல்பைன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னி பிரைவேட் வெஞ்சர்ஸ் ஃபண்ட்லாம் வந்து லாஸ்ல இந்த கம்பெனியை வந்து வித்துட்டு வெளியேறாங்க. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மியூட்டட் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இருக்குன்னா அது சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து வந்து இருக்கு. ஏன்னா ஜிஎம்பி ஒரு வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டுறாங்க. சில பேர் 20% லிஸ்டிங் கெயின்ஸ் காட்டுறாங்க. சில பேர் வந்து மோர் தென் 50% லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து காட்டுறாங்க. அது சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹெச்என்ஐ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுவர் குவாலிஃபைட் ஹெச்என்ஐயோட ரெஸ்பான்ஸை வந்து பொறுத்து. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புனா இவங்களோட ஆர்ஹெச்பில இவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஸோ இவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எலிவேட்டடா இருக்க போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் லாசஸ் இருக்கதான் போகுதுன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நியர் டேர்ம்ல இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா மாறதுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. கடன் அதிக உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ ஆர்என்டில தான் மேக்ஸிமம் வந்து இவங்க அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அது சக்சஸ் ஆகுதான்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க முடியும். ஸோ இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் 47% இருந்தாலும் மெட்ரிக்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ தான் நான் வந்து பாக்குறேன். போஸ்ட் ஐபிஓல இவங்களோட மார்க்கெட் ஷேர் எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இல்ல மார்க்கெட் ஷேரை வந்து வேற ஏதாவது கம்பெனி வந்து பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிவெடுக்கிறது வந்து கரெக்டாவே வந்து இருக்கும். பட் இந்த கம்பெனி வந்து இப்ப இருக்கிற மெட்ரிக்ஸ், இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ பொறுமையா ஐபிஓல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்துட்டு முடிவெடுப்போம். பட் இப்போதைக்கு இதை தொடாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க மறக்காம அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.